மார்கழி மாதம் ஆழ்வார்களை பற்றிய பெருமை பேசும் நாள். இதில் ஒரு நிகழ்ச்சியை எனக்கு தெரிந்தவரை கூறுகிறேன். பாண்டிய மன்னர் வல்லபதேசன் ஒரு நாள் இரவு நகர சோதனைக்காக புறப்பட்டார். ஒரு வீட்டு திண்ணையில் முதியவர் ஒருவர் படுத்திருந்தார். அவரிடம், "நீ யார்?" என்று கேட்டார் மன்னர். "அண்ணா, நான் ஒரு வழிப்போக்கன். கங்கையில் நீராடிவிட்டு காசி விஸ்வநாதரை தரிசித்தேன். இப்போது தனுஷ்கோடிக்கு போகும் வழியில் இங்கு தங்கியிருக்கிறேன்" என்றார். "ஏதாவது ஸ்லோகம் ஒன்றை சொல்லுங்கள்" என்று கேட்டார் மன்னர். ஸ்லோகம் ஒன்று சொல்லி அதற்கான பொருளையும் கூறினார் முதியவர். "இரவுக்கு தேவையானதை பகலிலும், முதுமைக்கு தேவையானதை இளமையிலும் தேட வேண்டும். அதேபோல் மறுமைக்கு வேண்டியதை இம்மையில் தேட வேண்டும்" என்றார். முதியவரை வணங்கிவிட்டு புறப்பட்ட மன்னர், முதியவர் எப்படி கூறியபடி மறுமைக்கு வழி தேடாமல் வாழ்நாளை வீணாக்கிவிட்டேனே என்று வருந்தினார். மறுநாள் காலையில் குலகுருவான செல்வநம்பியை அழைத்தார். மறுமையில் இன்பமடைய என்ன வழி என்று கேட்டார். "கல்வியில் சிறந்த பண்டிதர்களை விடை கேட்கலாமே" என்றார் செல்வநம்பி. அதன்படி பண்டிதர்களுக்கு போட்டியும் பரிசும் அறிவிக்கப்பட்டது. சரியான விடை அளிப்போருக்கு சன்மானமாக அரண்மனை வாசலில் ஒரு மூங்கில் குச்சி நாட்டப்பட்டு அதன் உச்சியில் பொற்கி கட்டவும் உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பெரியாழ்வாரின் கனவில் பெருமாள் தோன்றி பாண்டிய மன்னனின் சந்தேகத்தை போக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். "யாமே பரம்பொருள், எம்மை வழிபட்டால் மறுமை இன்பம் கிடைக்கும் என்ற உண்மையை நிலைநாட்ட வேண்டும்" என்று உத்தரவிட்டார். ஆழ்வாரும் நாராயணனே பரம்பொருள் என்பதை வேதத்தின் அடிப்படையில் மன்னரிடம் நிரூபித்தார். அப்போது மூங்கில் குச்சி தானாக வளைந்து நிற்க பொற்கிழியை பெற்று மகிழ்ந்தார் பெரியாழ்வார். அப்போது கருட வாகனத்தில் பெருமாள் காட்சியளிக்க "பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க" என தொடங்கும் பாசுரத்தை பாடினார். எப்படி ஆழ்வாரின் சிறப்பு!